Hello friends, welcome to our channel. Friends, வீட்ல ஒரே மாதிரியே சாதம் செஞ்சுட்டு இருப்போங்க. இந்த மாதிரி ஒரு முறை உங்க வீட்லயும் கீ ரைஸ் செஞ்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம கீ ரைஸ் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் சாதம் கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்க போதுங்க. இப்ப இந்த நெய் எல்லாம் வந்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதுல முந்திரி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு 12-13 முந்திரி சேர்த்துருக்கிறேங்க. அது கூடவே வந்துட்டு கொஞ்சமா திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்ப நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கீ ரைஸ் வீட்ல செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்பயுமே வந்துட்டு இதே மாதிரியே செய்வோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டா வருங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்கிற திராட்சை முந்திரி எல்லாம் வந்துட்டு வறுபட்டுருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாங்க. அதுல இருக்கிற நெய் அப்படியே இருக்கட்டும். அதுல இப்போ 2 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு கிராம்பு 2 சேர்த்துட்டு பட்டை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு. இப்ப இது நல்லா வதங்கட்டுங்க. இது கூடவே வந்துட்டு சோம்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்ப இதை நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேங்க. இந்த கீ ரைஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம்ங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும் போது லைட்டா அதை கீறி விட்டுட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்க எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டுல அடிக்கடி தக்காளி சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம் தாங்க செய்வோம். அதே ஒரே மாதிரி டேஸ்டே சாப்பிட்டு நமக்கு சில டைம் எல்லாம் வந்துட்டு போர் அடிச்சிடும். என்னடா இது ஒரே மாதிரியே சாப்பிடுறோமே அப்படின்னு. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி நெய் சாதத்தை செஞ்சு பாருங்க. நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்ப வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சமே நம்ம வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். நெய் வந்துட்டு அதிகமா வந்து நம்ம சேர்த்துக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் இது பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப வந்துட்டு நாம 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டு நான் அரிசி ஊற வச்சிருந்தேங்க 2 டம்ளர். அதை வந்துட்டு இதுக்குள்ள சேர்த்தாச்சு. நல்லா கழுவிட்டு உள்ள சேர்த்தாச்சுங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கங்காட்டி 4 டம்ளர் தண்ணி இதுக்குள்ள சேர்த்துட்டேன். நம்ம முதல்ல உப்பு சேர்த்துருக்கிறோங்க, பாத்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்ப மறுபடியும் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் மேல. இது ஒரு 2 விசில் மட்டும் வரட்டுங்க. இப்ப பாருங்க, விசில் வந்துடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்மெல் வருதுங்க. பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. மேலால வந்துட்டு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே அதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சமா நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப அருமையான கீ ரைஸ் வந்துட்டு நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு கடைகள்ல கிடைக்கிறது மாதிரியே அதே மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும். மல்லித்தலை தூவதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம நல்லா நெய்ல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சைய மேலால போட்டுருங்க.
அப்படியே வந்துட்டு இதை கலந்து விடுங்க. நம்ம இதை அப்படியே எடுத்து சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்குங்க. நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்லலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வந்து எடுத்து நம்ம அப்படியே இந்த சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப வேற லெவல் டேஸ்டாக இருக்க போதுங்க. பாருங்க, ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கீ ரைஸ். இதை வந்துட்டு நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். பக்கத்தில் வந்துட்டு நான் இன்னைக்கு பலாக்கொட்டை பொரியல் செஞ்சுருக்கேன், அது கூட வச்சு சாப்பிட போகிறேன். அப்படியே கூடவே சிப்ஸும் வச்சுருக்கேன், அது கூட வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் வந்துட்டு இந்த கீ ரைஸை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.